ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிக்கன் கிரேவி எப்படி பண்றது தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வருங்க. ஓகேங்க, இப்போ சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து கழுவி ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க, தண்ணி வடிச்சிட்டு. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு டவால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாங்க. சோம்பு பொரிஞ்சனும் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கீங்க, சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கீங்க, இதை சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயில வந்து நல்லா வணக்கிக்கலாங்க. கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து அடுத்த பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பாருங்க, இந்த அளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறம் நான் இந்த அளவுல ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கீங்க, அதை நடுவுல வந்து கீறி இதை சேர்த்திக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கீங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்ப மசாலா பொருள் எல்லாம் சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. நான் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்திருக்கீங்க. ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதுல ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கீங்க, இதை சேர்த்திக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வெங்காயத்தோட தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இப்ப வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க, இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே சிக்கன்ல படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்ப சிக்கன் எல்லாமே கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இதுல ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊத்திக்கலாங்க. இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு வந்து எடுத்த உடனே அதிகமா சேர்த்த வேணாங்க, கடைசியா பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்து வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம சிக்கனை ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்பப்போ இடையில ஓபன் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு பாக்குறதுக்கு ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி நம்ம இது பண்ணோம்னா இந்த மாதிரி பிஞ்சு வருங்க. இப்ப நல்லா சிக்கன் வெந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சமா பெப்பர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் வர அளவுக்கு. இப்போ சின்ன சின்னதா கட் பண்ண மல்லி இலையும் சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஃபுல் சிம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி மேலால தூவி நம்ம வந்து இப்ப இதை சர்வ் பண்ணிடலாங்க.
அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா வருங்க. ஓகேங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.